உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் அடுக்குமொழி பாவலர் பேராசிரியர் எழுஞாயிறுவின் பணிவான வணக்கம். நமது வெட்ட வெளிச்சம் அலைவரிசைக்கு உங்களை வருக வருகவென வரவேற்கின்றேன். பதிவு 68. இந்த பதிவிலே கூடலூர் கிழார் இயற்றிய முதுமொழி காஞ்சி என்ற நூலிலிருந்து 2 பத்துகளை பார்க்கவிருக்கிறோம். இதில் 100 பழமொழிகள் உள்ளன. ஒவ்வொரு பத்திலும் 10 பழமொழிகள் இருக்கின்றன. சிறந்த 10, அல்ல 10 என்ற 2 பத்தில் இருக்கின்ற பழமொழிகளையும் அதற்குரிய பொருளையும் பார்க்கவிருக்கின்றோம். இந்த பதிவை முழுமையாக காணுங்கள், அனைவருக்கும் பகிருங்கள். சரி, பதிவிற்குள் செல்வோம். முதுமொழி காஞ்சி என்பது ஒரு பழமொழியை உள்ளடக்கிய நூல். முதுமொழி என்பது பழமொழி என்னும் சொற்பொருளோடு தொடர்புடையது. காஞ்சி என்பது மகளிர் இடையில் அணியும் ஒரு வகை அணிகல கோவையையும் குறிக்கும். பல மணிகள் கோர்த்த காஞ்சி அணி போல முதுமொழிகள் பல கோர்த்த நூல் முதுமொழி காஞ்சி என பெயர் பெற்றது என சிலர் கூறுவர். இந்நூலை இயற்றியவர் மதுரை கூடலூர் கிழார். கூடலூர் இவர் பிறந்த ஊரையும் மதுரை பின்பு புகுந்து வாழ்ந்த ஊராகவும் இருத்தல் கூடும். கிழார் என்னும் குறிப்பினால் இவரை வேளாண் மரபினர் என்று கொள்ளலாம். சங்க நூல்களில் குறிக்கப்பெறும் கூடலூர் கிழாரும் இவரும் ஒருவர் அல்லர். சங்க புலவர் புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார் என்று குறிக்க பெறுகிறார். இவ்விருவரையும் குறிக்கும் அடைமொழி வேறுபாடு இருவரும் வேறு வேறு புலவர் என்பதை புலப்படுத்தும். மேலும் முதுமொழி காஞ்சியில் வரும் விளைச்சு, சொன்மலை, மீட்பு முதலிய பிற்கால சொல்லாட்சிகளும் இவர் சங்க புலவர் காலத்திற்கு பிற்பட்டவர் என்பதை தெளிவுபடுத்தும். எனவே சங்ககாலத்தில் வாழ்ந்த கூடலூர் கிழார் வேறு, இவர் வேறு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்நூல் 10 பழமொழிகள் 10 பழமொழிகள், ஒவ்வொரு பத்திலும் 10 பழமொழிகள் என 10 பத்துக்களை உடையது. ஒவ்வொரு பத்திலும் 10 முதுமொழிகள் உள்ளன. ஒவ்வொரு செயலின் முதலடியும் ஆர்களி, உலாத்து, மக்கட்கு, எல்லாம் என்றே தொடங்குகின்றமையால் இந்நூல் 100 குறள் வெண்பா செந்துரையாலானது எனலாம். எல்லா அடிகளிலும் பயின்று வரும் சொற்குறிப்பை கொண்டு ஒவ்வொன்றும் சிறந்த 10, அறிவு 10 என்று பெயர் பெற்றுள்ளது. சரி, இந்த நூலை பற்றி பார்த்தோம். இப்பொழுது பழமொழிகளை பார்த்து அதற்கான விளக்கத்தை பார்ப்போம். சிறந்த 10 பழமொழி: ஓதலின் சிறந்தன்று ஒழுக்கம் உடைமை. ஓதலின் சிறந்தன்று ஒழுக்கம் உடைமை. இதற்கான பொருள்: ஓசையினை உடைய கடல் சூழ்ந்த உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாம் ஒழுக்கத்துடன் இருப்பது சிறந்ததாகும். அடுத்த பழமொழி: காதலின் சிறந்தன்று கண்ணெஞ்சப்படுதல். காதலின் சிறந்தன்று கண்ணெஞ்சப்படுதல். இதற்கான பொருள்: பிறர் அன்பு பாராட்டும்படி நடத்தலை விட அவர் மதிக்கும்படி நடத்தல் மேலானது. பிறர் அன்பு பாராட்டும்படி நடத்தலை விட அவர் மதிக்கும்படி நடத்தல் மேலானது. மேதையின் சிறந்தன்று கற்றது மறவாமை. மேதையின் சிறந்தன்று கற்றது மறவாமை. இதற்கான பொருள்:
புதிதாக ஒன்றை அறிந்து கொள்வதை விட கற்றதை நினைவில் வைத்திருப்பது மேலானது. அடுத்த பழமொழி, வன்மையின் சிறந்தன்று வாய்மை உடைமை. வன்மையின் சிறந்தன்று வாய்மை உடைமை. இதற்கான பொருள், செல்வத்தினும் சிறப்புடையது உண்மை வாழ்க்கையாகும். செல்வத்தினும் சிறப்புடையது உண்மை வாழ்க்கையாகும். அடுத்த பழமொழி, இளமையின் சிறந்தன்று மெய்ப்பினியின்மை. இளமையின் சிறந்தன்று மெய்ப்பினியின்மை. இந்த பழமொழிக்கான பொருள், நோயில்லாமல் இருத்தல் இளமையிலும் சிறப்பானது. நோய் இல்லாமல் இருத்தல் இளமையிலும் சிறப்பானது. அடுத்த பழமொழி, நலன் உடைமையின் நாணு சிறந்தன்று. இதற்கான பொருள், அழகை காட்டிலும் வெட்கம் சிறப்பானது. அடுத்த பழமொழி, குலன் உடைமையின் கற்பு சிறந்தன்று. குலன் உடைமையின் கற்பு சிறந்தன்று. இதற்கான பொருள், உயர்ந்த குலத்தை காட்டிலும் கல்வி மேன்மையானது. அடுத்த பழமொழி, கற்றலின் கற்றாரை வழிபடுதல் சிறந்தன்று. கற்றலின் கற்றாரை வழிபடுதல் சிறந்தன்று. பொருள், இதற்கான பொருள், கற்றலை விட கற்றாரை வழிபடுதல் மேலானது. கற்றலை விட கற்றாரை வழிபடுதல் மேலானது. அடுத்த பழமொழி, செற்றாரை செறுத்தலின் தற்செய்கை சிறந்தன்று. செற்றாரை செறுத்தலின் தற்செய்கை சிறந்தன்று. இதற்கான பொருள், பகைவரை வெல்வதை விட தன்னை மேம்படுத்திக் கொள்வது சிறப்பானது. பகைவரை வெல்வதை விட தன்னை மேம்படுத்திக் கொள்ளுதல் சிறப்பானது. அடுத்த பழமொழி, முன் பெருகலின் பின் சிறுகாமை சிறந்தன்று. முன் பெருகலின் பின் சிறுகாமை சிறந்தன்று. பொருள், செல்வம் பெருகி அழிவதை விட பெருகாமல் நிலையாக இருத்தல் நன்று. செல்வம் பெருகி அழிவதை விட பெருகாமல் நிலையாக இருத்தல் நன்று. சிறந்த 10 நிறைவுற்றது. அடுத்து அல்ல 10. பழமொழி, நீர் அறிந்து ஒழுகாதான் தாரம் அல்லல். கணவன் குறிப்பறிந்து ஒழுகாதவள் உண்மை மனைவியாகாள். இன்னொரு முறை பழமொழி, நீர் அறிந்து ஒழுகாதால் தாரம் அல்லல். இதற்கான பொருள், கணவன் குறிப்பறிந்து ஒழுகாதவள் உண்மை மனைவியாகாள். அடுத்த பழமொழி, தாரம் மாணாதது வாழ்க்கை அன்று. இதற்கான பொருள், மனைமாட்சிமை இல்லாத இல்லறம் நல்லறமாகாது. அடுத்த பழமொழி, ஈரம் அல்லாதது கிளை நட்பு அன்று. ஈரம் அல்லாதது கிளை நட்பு அன்று. பொருள், அன்பில்லாத தொடர்பு உறவுமாகாது நட்புமாகாது. அன்பில்லாத தொடர்பு உறவுமாகாது நட்புமாகாது. அடுத்த பழமொழி, சோர கையன் சொல்மலை அல்லன். சோர கையன் சொல்மலை அல்லன். இதற்கான பொருள், யாருக்கும் ஈயாதவனுக்கு புகழ் இல்லை. யாருக்கும் ஈயாதவனுக்கு புகழ் இல்லை. அடுத்த பழமொழி, நேரா நெஞ்சத்தோன் நட்டோன் அல்லன். நேரா நெஞ்சத்தோன் நட்டோன் அல்லன். இதற்கான பொருள், மன ஒற்றுமை இல்லாதவன் நண்பன் இல்லை. மன ஒற்றுமை இல்லாதவன் நண்பன் இல்லை.
அடுத்த பழமொழி, நேராமல் கற்றது கல்வி அன்று. நேராமல் கற்றது கல்வி அன்று. பொருள், கற்பிக்கும் ஆசிரியனுக்கு உதவாமல் கற்கும் கல்வி கல்வி ஆகாது. கற்பிக்கும் ஆசிரியருக்கு உதவாமல் கற்கும் கல்வி கல்வி ஆகாது. அடுத்த பழமொழி, வாழாமல் வருந்தியது வருத்தம் அன்று. வாழாமல் வருந்தியது வருத்தம் அன்று. பொருள், தான் வாழாமல் பிறர் வாழ்வதற்காக வருந்தியது வருத்தம் அன்று. தான் வாழாமல் பிறர் வாழ்வதற்காக வருந்துவது வருத்தம் அன்று. அடுத்த பழமொழி, அறத்து ஆற்றின் ஈயாதது ஈகை அன்று. அறத்து ஆற்றின் ஈயாதது ஈகை அன்று. பொருள், நல்ல வழியில் வராத செல்வத்தை கொடுப்பது தர்மமாகாது. நல்ல வழியில் வராத செல்வத்தை கொடுப்பது தர்மமாகாது. அடுத்த பழமொழி, திறத்து ஆற்றின் நேரலாதது நோன்பு அன்று. திறத்து ஆற்றின் நேரலாதது நோன்பு அன்று. தனது தகுதிக்கேற்ற தவம் புரியாமை தவம் அன்று. திறத்தாற்றின் நேரலாதது நோன்பு அன்று. தனது தகுதிக்கேற்ற தவம் புரியாமை தவம் அன்று. அடுத்த பழமொழி, மறுபிறப்பு அறியாது மூப்பு அன்று. மறுபிறப்பு அறியாதது மூப்பு அன்று. இதற்கான பொருள், மறுமைக்குரிய அற ஒழுக்கங்களை ஒழுகாமலே அடைந்த மூப்பு சிறப்பாகாது. மறுமைக்குரிய அற ஒழுக்கங்களை ஒழுகாமலே அடைந்த மூப்பு சிறப்பாகாது. என்ன நண்பர்களே, அருமையாக இந்த முதுமொழி காஞ்சி பழமொழிகளை சொல்லி அதற்கான பொருளையும் நமக்கு அருமையாக விளக்குகிறது. இந்த முதுமொழி காஞ்சியின் பொருளை அனைவரும் உணர அனைவருக்கும் இதை பகிருங்கள். அனைவரும் இதை அறியட்டும். வெட்ட வெளிச்சம் அலைவரிசைக்கு மேன்மேலும் ஆதரவு தாருங்கள். நமது வெட்ட வெளிச்சம் அலைவரிசை தொடங்கி 68 பதிவுகள் பதிவு செய்துள்ளோம். அனைவரும் இந்த பதிவை காணுங்கள், மற்றவர்களுக்கு பகிருங்கள். தமிழுக்கான அலைவரிசை இது. தமிழ் என்று மட்டும் நின்று விடாமல் மற்ற பல செய்திகளையும் அநியாயங்களையும் சுட்டிக்காட்டி வெளியிட்டு வருகிறது. நமது வெட்ட வெளிச்சம் அலைவரிசைக்கு ஆதரவு தாருங்கள். மேன்மேலும் தமிழ் ஓங்க வேண்டும். எங்கெல்லாம் தமிழ் நலம் கெடுகிறதோ அங்கெல்லாம் தலையிட்டு கிளர்ச்சி செய்க என்ற பாரதிதாசனின் வரிகளுக்கு இணங்க நமது வெட்ட வெளிச்சம் அலைவரிசை செயல்பட்டு வருகிறது. தமிழர்களாகிய நீங்கள் தமிழுக்கு கொடுக்கும் மதிப்பென உணர்ந்து நமது வெட்ட வெளிச்சம் அலைவரிசை அனைவருக்கும் பரப்புங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய பதிவை இனிதே நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.